ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த வெலை மீனை வந்து ஆஹ், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடையில் விற்றாங்க. அந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க. கட் பண்ணி கொடுத்த வெலை மீனை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கான சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு. அரைச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னா, புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். கிண்டிட்டு நல்லா புளி தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றிட்டு லாஸ்ட்ல வந்து கொதிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த மீனை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த மீனை போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு முட்டை தான் இருந்துச்சு. அதனால அந்த ஒரு முட்டையை அதில் போட்டு வேக விடுறதுக்காண்டி, பாயில் பண்ணுறதுக்காண்டி அந்த ஒரு லாஸ்ட்ல இந்த க்ளீன் பண்ணி வச்ச மீனை வந்து குழம்பு கொதிக்கிற நேரத்தில் வந்து உள்ளக போட்டுடணும். போட்ட உடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆன உடனே இப்போ சாப்பிட போகிறோம்.